ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெட்ரோ மூவியில் நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் ரெட்ரோ மூவி இஸ் நாட் அ ஸ்டாண்டலோன் மூவி, இட் இஸ் அ KCU. என்ன சொல்கிறீங்க? அதாவது கார்த்திக் சுப்ராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அதுதான் இந்த மூவியில் இருக்க ஒரு ஹிடன் சீக்ரெட்டு. பட் இதை பற்றி உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட வந்து ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரெட்ரோ மூவியோட ஸ்டார்டிங்கில் அந்த மேரேஜ் ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஜோஜுக்கு பின்னாடி ஒரு டிவியில் ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோவிலில் இருக்க ஏதோ நகைகள் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி ஒரு இறைவி படத்துலையுமே வச்சுருப்பாங்க. அங்கே கோவிலில் வந்து ஜுவல்ஸ் வந்து தெஃப்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. கேரளாவின் பிரபல கோவில் கருவூலத்தில் பாண்டிய மன்னர்களால் பரிசீலிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. பட் இறைவி படத்தில் வந்து கோவிலில் சிலைகள் வந்து திருடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி திருடி விற்கிறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. தம்பிகளா, இப்போ நம்ம போகிறது வயநாடு பக்கத்தில் காட்டிக்குளம்ன்ற ஒரு கிராமம். அங்கே இருக்கிற ஒரு சின்ன கோயில் தான். இந்த கோயில் பேய் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயிலாம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை போய் பார்ப்போம் எவ்வளோ கூட்டம் வருது, எப்போ தூக்கலாம், எப்படி தூக்கலாம். அதே மாதிரி ரெட்ரோ படத்தில் இருக்க சூர்யா பூஜாவோட கேரக்டருமே சிமிலர் டு எஸ்ஜே சூர்யா அவங்களோட பேர், அந்த கேரக்டர் மாதிரி இருந்திருக்கும். அதில் எஸ்ஜே சூர்யா வந்து ஆல்கஹாலிக்காக இருந்திருப்பார், ஆங்கர் இஷ்யூஸ் இருந்திருக்கும். கடைசி வர 1000 ப்ராமிஸ் பண்ணாலுமே 1001 தடவை திருப்பி அதே மிஸ்டேக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ எஸ்ஜே சூர்யாவோட பேர் வந்து என்னடா இவன் அப்படின்ற மாதிரி வெறுத்து அவனே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிருப்பாங்க. அதே தான் இங்கே பூஜாவுக்கும் நடந்திருக்கும். சூர்யாவோட அப்பாவோட சேராத அப்படின்றத நிறையா தடவை பூஜா வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கடைசி வர இதுதான் கடைசி நடந்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் அவங்க ஜோஜோவோட கையை வெட்டுற மாதிரி ஒரு கோவம் வந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கும். அப்போயுமே பூஜா நினச்சிருப்பாங்க, எத்தனை தடவை உன்ட்ட சொன்னாலும் நீ திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க. இந்த 2 கேரக்டருமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இறைவி படத்தில் எஸ்ஜே சூர்யா வந்து விஜய் சேதுபதியை ஷார்ட் பண்ணக்கப்புறம் அஞ்சலி அங்கே வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ அஞ்சலிகிட்ட வந்து ஒருத்தர் பேசுவார், இவங்க எல்லாம் ஆம்பளை திமிரு பிடிச்சவங்க, இங்கே வந்து நம்மளை நல்லபடியாக வாழ விட மாட்டாங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அஞ்சலிகிட்ட ஒருத்தர் பேசுவார். நீ போயிரு, இவனுங்கெல்லாம் ஆம்பளை திமிர் பிடிச்ச பொம்பளை மவனுங்க, இவங்க கிட்ட நிம்மதியை தேடாதமா, அது என்னைக்கு கிடைக்காதுப்பா, என்னைக்கு கிடைக்காது. போமா, எங்கேயாவது போய் நல்லா இருங்க, போங்க. கிட்டத்தட்ட அதே டோனில் தான் இங்கே ரெட்ரோ மூவிலையுமே சூர்யாட்ட வந்து பூஜாவோட அப்பா பேசியிருப்பார். கொஞ்சம் கோவப்படாமல் இருந்திருக்கலாமே, நான் வந்து சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் கேட்காம உன்னை லவ் பண்ணிட்டா, இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி சிங்கம்புலி வந்து அழுதுட்டு பேசியிருப்பார். பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பூஜாட்ட போய் சொல்லுவார், இவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க, நம்ம இறந்து போயிடலான்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். நான் சொன்னேன், ஆனால் அவள் உங்களை ரொம்ப நம்பிட்டான், கண்முடித்தனமா நம்பிட்டான், காதலிச்சிட்டான். வா, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடும், இவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க. இந்த 2 டைலாக்குமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். ஈவன் அந்த வாய்ஸ் டோன் கூட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி ரெட்ரோ படத்தில் சூர்யா ஜெயிலில் இருக்க சீனும் இறைவி படத்தில் விஜய் சேதுபதி ஜெயிலில் இருக்க சீனுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். லைக் 2 பேருமே கிரேசியான ஸ்டெப்ஸ் போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. எதனால அந்த மாதிரி அவங்க ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரோட மேரேஜுக்கு அப்புறம் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இவங்க ஜெயிலுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கும். இறைவி படத்தில் விஜய் சேதுபதிக்கு அப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க நல்லபடியாக ஒரு லைஃப் வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்திருப்பாங்க. ஈவன் தோ விஜய் சேதுபதிக்கு வந்து அந்த மேரேஜில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போதிலும், ஆனால் அப்போ எஸ்ஜே சூர்யாக்காண்டி ஒரு ப்ரொடியூசரை கொன்னதுனால தான் விஜய் சேதுபதியை வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார். அதே ஒரு விஷயந்தான் இங்கேயே நடந்திருக்கும். ரெட்ரோ மூவியில் சூர்யாவுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் ஆகி முடிச்சிருக்கும். பட் அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும். அதனால் சூர்யா வந்து ஜோஜோவோட கையை வெட்டியிருப்பாங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காக தான் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2மே மேரேஜுக்கு அப்புறம் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரீசனாக இருந்திருக்கும். அதே மாதிரி 2 பேரோட மேரேஜுக்குமே ஒரு சாங் வச்சுருப்பாங்க. ஜெயிலுக்குள்ளேயுமே நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு சாங் இருந்திருக்கும். ரெட்ரோவில் எப்படி கனிமா சாங்கு மேரேஜ் ஃபங்க்ஷனில் வச்சுருப்பாங்களோ, இறைவி படத்தில் சொல்ல துடிக்குது மனசு அப்படின்ற ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க.
பட் எந்த சாங் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கம்பேரபிலிட்லி எனக்கு கனிமா சாங்கை கம்பேர் பண்ணுறப்ப சொல்ல துடிக்குது மனசு வந்து பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி ஜெயில் சாங்குமே கண்ணாடி பூவே சாங் நல்லாயிருக்கு. பட் அதே மாதிரி ஒரு டோனில் ஒரு சாங் வச்சுருப்பாங்க, ஒத்தையில் நிற்கிறேண்டி அப்படின்ற ஒரு சாங் வந்து இறைவி படத்தில் வந்திருக்கும். அந்த ரிக்ரெட் ப்ராசஸ்க்காண்டி ஒரு சாங் வந்து 2 படத்துலையுமே வச்சுருந்துருப்பாங்க ஜெயில் சீக்வன்ஸில். சேம் இங்கே ரெட்ரோவில் வர சூர்யாவோட அம்மாவும் சரி, இறைவி படத்தில் அவங்க எல்லாரோட அம்மாவாக இருக்கிற வடிவுக்கரசி அவங்களும் சரி, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இல்னஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க யாரையுமே பெருசாக ஃபேஸ் பார்த்து கூட பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் 2 பேர் இருந்திருப்பாங்க. பட் ரெட்ரோ மூவியில் அவங்கள கடைசியில் சூர்யாவை பார்த்துட்டாங்க அப்படின்றனால ஒரு மணி தெளிவான மணி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த படத்தில் வந்து அது அப்படி எதுவும் காட்டியிருக்க மாட்டாங்க, கண்ணிலேருந்து தண்ணி வரதை மட்டும் காமிச்சிருப்பாங்க. பட் 2 பேருமே சம் கைண்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸில் வந்து அஃபெக்ட் ஆகிருந்திருப்பாங்க. ரெட்ரோ மூவி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைல் பண்ணுற ஒரு சீன் வந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த சீன் தான் படத்தோட மொத்த டோனையுமே கடைசியில் மாற்றிருந்துச்சு. இதனால் சூர்யாவுக்கு வந்து ஸ்மைல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தோட டெப்த்தை கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி அந்த கிளைமேக்ஸில் அந்த சீன் வச்சுருந்துருப்பாங்க. அந்த சீன் வந்து இந்த படத்துக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கும். இதே மாதிரி சீன் தான் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ்லேயும் ஒரு சீன் இருந்திருக்கும். ராகவா லாரன்ஸ் எல்லாம் அந்த ஒரு மேலேருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏன் கோமாரே எங்களை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த 2 சீனுமே கைண்ட் ஆஃப் சிமிலராக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ரெட்ரோ மூவி கடைசியில் நாசரை வந்து சூர்யா அப்புறம் அவங்க கேங்லாம் ஷூட் பண்ண போயிருப்பாங்க. இந்த சீன் வந்து ஜெகமே தந்திரம் படத்தில் தனுஷ் வந்து கடைசியில் அந்த வெள்ளைக்கார தாத்தாவை போட்டுதல போயிருப்பாங்க. இந்த 2 சீனுமே கிட்டத்தட்ட சேமாக இருந்துச்சு. அதே மாதிரி பேட்ட படத்துலையுமே ரஜினி சார் வந்து ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சீன்காண்டி லுங்சாக் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு வெப்பனை வந்து இந்த ரெட்ரோ மூவிலையும் வச்சுருப்பாங்க. அந்த வெப்பனை வச்சு தான் சூர்யா லாஸ்ட்டில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். இந்த ரெட்ரோ மூவியில் இருக்க சில சீன்ஸ் வந்து ஆல்ரெடி கார்த்திக் சுப்ராஜ் மூவியில் இருந்த சில சீன்ஸோட சிமிலராக இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. பட் இட்ஸ் நாட் அஃபிஷியல் ஃப்ரம் தேர் சைடு, சும்மா எனக்கு தோணுச்சு அப்படின்றனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு சில சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சி. அதில் ஃபஸ்ட்டு சீன் என்ன அப்படின்னா, ஜோஜோவோட ஹேண்டை கட் பண்ணக்கப்புறம் சூர்யா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் சூர்யா வந்து பூஜாட்ட பேசலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் பூஜா வந்து ஒரே ஒரு பார்வை தான் பார்த்துருப்பாங்க, எந்த ஒரு வார்த்தையுமே பேசியிருக்க மாட்டாங்க. சூர்யா அதுவரை நம்ம கெஞ்சி எப்படியாவது நம்ம எக்ஸ்கியூஸ் இந்த தடவை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பேசலான்ட்டு போயிருப்பார். பட் அந்த பார்வையே சொல்லியிருக்கோம், இனிமேல் வந்து உனக்கு மன்னிப்பே கிடையாது, இதுவரை உனைய நான் மன்னித்தது எல்லாமே என்னோட முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க. ஸோ சூர்யாவுக்கு அதுவே புரிஞ்சிடும், இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் நமக்கு எதுவும் கிடையாது, ஸோ வந்து நம்ம ஜெயிலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார். படத்தோட எண்டில் லாஸ்ட்டில் நாசரை வந்து கொல்றதுக்கு சூர்யா கேங் போயிருப்பாங்க. அப்போ ஆக்சுவலாக நாசர் நினச்சிருந்தாங்க அப்படின்னா சூர்யா வந்து ஷூட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா நாசரோட கையில் வந்து கன் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் சூர்யாவை கொண்டுட்டாங்கன்னா அப்பாடா சூர்யாவே கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஆனால் சப்போஸ் கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா மிச்சம் இருக்க எல்லாருமே நம்மளை கொண்டுருவாங்க. ஒரு அடிமையோட கையில் ஒரு அரசன் எப்படி சாகிறது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கும் வச்சு தன்னைத்தானே ஷூட் பண்ணுற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. அடிமையின் கைகள் அரசனை கொல்லுமா? அந்த சீனுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி நாசரை கொல்றதுக்காண்டி அவன் வீட்டுக்கு போகிறப்ப சூர்யா வந்து அவங்க கேங்கை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த சீன் வந்து பார்க்குறப்ப எனக்கு ஆயுத எழுத்து படத்தில் மைக்கேல் வந்து மாலில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்திருக்கும். ரெட்ரோ மூவியில் இந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறப்ப எனக்கு அந்த சீன் வந்து லைட்டாக ஞாபகம் வந்துச்சு. இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, ஆயுத எழுத்து படத்தில் சூர்யாவோட கேரக்டர் பேர் வந்து மைக்கிள். பட் ரெட்ரோ படத்தில் சூர்யா கொல்ல போகிற நாசரோட பேர் வந்து மைக்கிள். ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் வந்து ரெட்ரோ மூவி பார்க்குறப்ப எனக்கு ஃபீலான ஒரு விஷயங்கள் ஃப்ரம் கார்த்திக் சுப்ராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் இருந்து. சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு பிடிக்கல, இதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். I'll see you in the next video. Until then, peace. யோ யோ புடிச்சது நான் தான். முடிச்சது நான் தான்.